எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி, கடந்த முறை ஒரு செய்தி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மனுஷகுமாரன் யார்? அவர் பெயர் என்ன? மனுஷகுமாரன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதுக்காக வந்தார், எதுக்காக வரலை, எதற்காக வந்தார் என்கிற காரியத்தை ஒரு தொகுப்பில் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். சரி, ஏன் ஒரு முறை கூட ஏன் அவர் ஊழியம் கொள்ள வரவில்லை, ஊழியம் செய்ய வந்தார்? இப்போ ஊழியம் கொள்றதுன்னா என்ன, ஊழியம் செய்கிறதுனா என்ன பார்க்கும்போது, அப்போ இவர் ஏன் ஊழியம் கொள்ள வரல அப்படின்னு சொல்லும்போது, அவர் யார் தெரியுமா? அவர் தேவன். மனுஷகுமாரன் மனுஷங்கிறதுனால அவர் மற்றவர்களைப் போல் உள்ளவர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மனுஷனாய் வர வேண்டும், மனிதனுக்காக மனுஷனாய் வர வேண்டும். மற்றபடி அவர் தேவன். மனுஷன் வந்ததுனால மனுஷன் 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 சொல்லிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காம, அவரை தேட வேண்டிய காரியத்தை தேடாமல் எவ்வளவு போதனைகளை கொடுத்திருக்கிறார். மனுஷகுமாரனை வந்தாலும் எவ்வளவு விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார். அதையெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. அப்போ அவர் யாருன்னா, இந்த மனுஷகுமாரனாய் வந்தவர் யாருன்னா, இந்த அகில உலகத்தையும் படைத்தவர். அகில உலகத்தையும் பைபிள் அப்படி தான் சொல்லுது. எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர். வேறு யார் படைத்தாங்க? மனுஷெல்லாம் உலகத்தை படைக்கலை, படிப்பாளிகளெல்லாம் இந்த உலகத்தை படைக்கலை. வானத்தையோ பூமியையோ அண்ட சராசரங்களையும் இந்த தெய்வத்தை தவிர, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு எந்த விஞ்ஞானமோ, வேறு எந்த மார்க்கமோ, எந்த மனிதர்களோ, இந்த உலகத்தில் தோன்றினவர்கள் இவைகளை படைக்கவில்லை. நாங்கள் எந்த தெய்வத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம், இவர்தான் உலகத்தையும் அனைவற்றையும் படைத்தவர் என்று தெளிவாய் தைரியமாக சொல்ல முடியும். ஏன்? நாங்கள் நம்புகிற, நாங்கள் வாசிக்கிற, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற, நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ அந்த உலகை படைத்தவர் என்ன செய்யணும்னு விரும்பினார் தெரியுமா? மனுகுலம் அவருக்கு சேவை செய்யணும். அவர் சேவை செய்ய வந்திருக்கிறார். என்னென்ன சேவை செய்தார் என்று வரிசைப்படுத்தி சொல்லுவோம். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற அவரால் படைக்கப்பட்ட மனுக்குலம் அவருக்கு சேவை செய்ய வேண்டும், தேவனுக்கு சேவை செய்யணும். அதனால் தான் இந்த சேவை என்பது வேலை, பணி. இப்போ இந்த பணியை குறித்து முன்கூட்டியே சொன்னார். அவரும் தான் வந்ததாக அந்த காரியத்தை விவரித்து விளக்கமாக சொன்னார். அப்போ மனுக்குலம் அப்போ எதுக்கு வரல? ஊழியம் கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அதிகாரம் செலுத்துவது, ஊழியம் கொள்ளுவது. ஒரு மேற்பார்வையாளர், சூப்பர்வைசர், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும். அதை போல் ஆண்டவர் அதுக்கு வரல. அதிகாரம் உள்ளவர் அவர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர், அதிகாரம் உள்ளவர். அவர் அதிகாரம் கொள்ள வரவில்லை, அதிகாரம் படைக்க வரவில்லை, அவர் ஆதிக்கம் செலுத்த வரவில்லை. எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு எல்லாரையும், நான் உட்கார்னா நீ உட்காரணும், நான் பேச சொன்னால் தான் பேசணும், இதை செய்யினா தான் செய்யணும், மற்றபடி நாவை அசைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் அந்த அதிகாரம், அந்த ஆதிக்கத்தை செலுத்த என் ஆண்டவர் இயேசு வரவில்லை. அப்போ அவர் வந்தது சேவை செய்ய வந்தார். அதனால் மனுக்குலம் அவர் அதிகாரம் காட்டினான்னா, ஆதிக்கம் செலுத்தினார்னா, அவர் இஷ்டம் போல் ஒரு மாதிரி ஜனங்களை வழி நடத்தினால், அப்போ ஜனங்க அவரை கேட்க மாட்டாங்க, அவர் சொல்கிற வார்த்தையை கேட்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் வரவில்லை பிரியமானவர்களே. அப்போது அவர் எதை விரும்பலை தெரியுமா?
ஆண்டவர் விருப்பம் என்ன? ஒரு முதலாளி போல இருக்க விரும்பலை, ஒரு பெரிய தலைவனை போல இருக்க விரும்பலை, மற்றவங்களை கீழாக பார்க்கறது போல் அதெல்லாம் அவர் விரும்புறதில்ல. ஏன்னா அவர் பிறப்பும் அவருடைய வளர்ப்பும் அவருடைய ஊழியங்களையும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி மனுஷர்கள் பாருங்கள், கொஞ்சம் வசதிகள் வந்து விட்டால், கொஞ்சம் ஞானம் வந்து விட்டால், கொஞ்சம் பொறுப்புகள் வந்து விட்டால், கீழே இருக்கிறவங்கள படுத்துகிற பாடுகள். ஒழுங்கு கற்றுக் கொடுப்பது வேறு ஒழுங்கு, ஆனால் அதிகார தோரணை எவ்வளோ பார்க்குறோம். ஆண்டவர் அடிமை போல மற்றவங்கள அடிமைத்தனம் போல இருந்து சேவை செய்வதை என் ஆண்டவர் இயேசு விரும்பலை. புகழை விரும்பலை. நிறைய பேர் புகழ்ந்து தள்ளினாங்க. இந்த புகழ், அதான் சேவை செய்கிறவங்களுக்கு புகழ் தேவையில்லை. பணிவிட செய்கிறவங்க எங்களை புகழணும், எங்களை அப்படியே மேலே உச்சியில் கொண்டு போய் வைக்கணும் அப்படியெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. நாம் செய்கிறது ஒரு ஜனங்களுக்காக செய்கிறோம். இது ஜனங்கள் சந்தோஷப்பட்டால் போதும். ஆனால் அநேக காரியங்களை பூமியில் பார்க்கும்போது அந்த புகழ்ச்சியும் வசதியும் வேணும். என் பேரை சொல்லணும், என் குடும்பத்தின் பேரை சொல்லணும், எங்களை பற்றி ஜனங்கக்கிட்ட முக்கியப்படுத்தணும். இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒதுங்கி ஒரு மூலையில் நிற்பாங்க. ஏன் பெரிய சொன்னாங்க, அவனை தானே சொல்கிறாங்க, போட்டுமா அவங்க பார்த்துக்கிட்டுமா. என் குடும்பத்தின் பெரிய சொன்னாங்க, ஏன் எங்கள் குடும்பம் ஏன் வந்து முன்னே நிற்கணும், அவங்க பேரை சொன்னால் அவங்களே பண்ணட்டும் அப்படியெல்லாம். ஆனால் ஆண்டவர் இயேசு புகழை விரும்பலை, வசதியை விரும்பவில்லை, தாழ்மையின் ஊழியம் செய்தார், பெருமைக்கு இடம் கொடுக்கவில்லை. எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் ஊழியம் கொள்ளவில்லை என்ற ஊழியம் செய்ய வந்தாருங்கிற விஷயத்தை இந்த 10 நிமிடம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை யோசிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தியான கூட்டம் மட்டுமல்ல, பிறகு கூட நாம் கடந்து போய் அடுத்த நாட்களில் வரும்போது, அடுத்த மாதத்திற்குள் செல்லும்போது நாம் தெய்வீக உணர்வை பெற்று வாழுவோம். இயேசுவை போல வாழ ஒப்பு கொடுப்போம். அவர் உங்களை அற்புதமான கருவிகளாய் மகிமையாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.